வரும்போது கஷ்டப்பட்டியா? என்னது? ஏய், நான் என்ன இங்கே கூட்ட விட ஜோதிச்சுட்டா இருக்கேன். 1000 சொல்லடி. ஏய், புருஷனோட சண்டை போட்டு நீங்கள் போய் இருக்கிறதே தப்பு. என்னது? அனுப்பிக்கோ. ஏய், என்ன உன் தம்பிக்கு பத்திரம் தான் வக்கீல் தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியாதா? அவன் என்ன அனுப்புறது? நான் அனுப்புறேன் பாரு வக்கீல் நோட்டீஸ். மரியாதையை போன வை. போன வைன்னு சொல்கிறேன்ல. ஏய், போன வைடி. ஹலோ, மார்க்கெட் லேட்டஸ்ட் பிடிச்சிருங்க. அக்கா பாட்டில் குடிக்க வேணாமா? வா. ஏதோ போயிட்டு இருக்குது சுமாரா. ஏன்பா இவ்வளோ பெரிய ஆள் உட்காந்துருக்க தெரியல, இடிச்சிட்டு போற? பாதையில் உட்காந்து வீடு தான் இருக்குல்ல. எப்படி பேசிட்டு போகுது பத்தியா இது? இப்படி வாங்க. சரி, இங்க வைங்க. கண்ணை நல்லா தரங்க. அசிக்காதீங்க. Retinitis pigmentosa. இது கொஞ்சம் ரேரான கேஸ் தான். டனல் விஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பைப் வழியாக பார்க்குற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெரியுது? இவ்வளோ தெரியுது. டேபிள் தெரியல. இல்லை, நேராக பார்த்தா நீங்கள் மட்டும்தான் தெரிவிங்க. அரௌண்ட் 32 degrees இருக்குது. உங்கள் ஏஜ்க்கு இது அதிகம் தான். எவ்வளோ நாளாக எப்படி தெரியுது? சின்ன வயசுலேருந்து இருக்குது. நான் எல்லோரும் இப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட காட்டல? ஒரு தடவை ஊரில் இருந்த டாக்டர்கிட்ட காட்டினேன். அவர் ட்ராப்ஸ் கொடுத்து போட சொன்னார். அவ்வளோதான். MBBS ஆப்தல்மாலஜிஸ்ட் இல்லை. ஐ ஹாஸ்பிட்டலில் காட்டலையா? இல்லை. அப்பா அம்மா ரத்த சொந்தமா? தாய் மாமா அக்கா பொண்ணு அப்படி? இல்லை, நான் அவங்கள பார்த்ததே இல்லை. One more report has to come. ஆஃப்டர்நூனாக வாங்க. ஒரு ஃபில்டர் கொடுங்க. எடுத்து கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம்ல. அப்போ இது என்னது? கண்ணு முன்னாடி தான் வச்சேன். பார்க்கல.
ஃப்ளோர். ஹலோ, நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட் இந்த மாதம் வரல. டியூ டேட் முடிஞ்சு ஆல்ரெடி 3 நாள் ஆகுது சார். 20,300. ஆனால் அதில் 5% அமௌண்ட் 1,800 கட்டினா கூட போதும் சார். மீதி அடுத்த மாதம் கட்டிக்கலாம். இல்லை சார், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா இந்த பர்சன் எப்போவே அனுப்புகிறோம். சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அதுக்குள்ளே வந்துடுவாங்க சார். நீங்கள் ஜஸ்ட் வரவங்க கிட்ட ஐடி கார்டு, ரிசீப்டில் இருக்க ஹாலோகிராம் எல்லாம் செக் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ சார். ஹாஃப் அன் ஹவரில் கூப்பிட்டுருங்க. சரிங்க சார். அசோக் நகர் 3rd Avenue. அங்கே 9:30 இருக்கணும். ஹலோ சார், நான் கிரெடிட் கார்டு கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். வீடு லாக் ஆகிருக்கு. இல்லை, நீங்கள் தான் வர சொன்னீங்க. எப்போ திரும்பி வருவீங்க? 1 hour ஆகும். சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன். உள்ளே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவருக்கே ஃபோன் பண்ணி பூட்டிட்டு உங்க வீட்டில் யாரோ இருக்கான்னு சொல்கிறதா? முதல்ல அவன் எங்கே இருந்தால் வருங்க. உன்னோட வேலை டைமுக்கு கஸ்டமர் பிளேஸுக்கு போகிறது. அதுக்கு தானே பைக் வாங்கி கொடுத்துருக்கு. சாரி சார், 9 மணிக்கு தான் நான் ப்ரோக்ராமே சொன்னேன். சப்போர்ட் பண்ணுறேன். இந்த இருக்கிற அசோக் நகர் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் வேணுமா? சார், எனக்கு 2 hours பர்மிஷன் வேணும். பர்மிஷனா? எதுக்கு? 2 hours போயிட்டு வந்துடுறேன். இட்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் ஐ எக்ஸ்பெக்டட், பட் ஐ ஹாவ் டு டெல். இது போக போக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன், உங்கள் விஷன் குறைஞ்சிட்டே போகும். சுத்தமாக தெரியாதா? பட் இட் மே டேக் சம் இயர்ஸ் ஃபார் தேட். உங்கள் ஸ்டேஜ்க்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண முடியும். கண்ணை மாற்றணுமா? வேறு ஆப்ஷனே இல்லை. நான் இப்போ கொடுக்குற மருந்து நீங்கள் கண் எடுத்ததுன்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்கள் வேணும்னா செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3,20,000 ஆகும். ஆல்கோஹால் பழக்கம் இருந்தால் விட்டுடுங்க, பைக் ஓட்டாதீங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை, சேராட்ட போட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணி விடுறீங்களா?
தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாடகை வரல, தேதி 8 ஆச்சு. இன்னும் ஆஃபீஸில் சம்பளம் போடல, போட்டோன்னே தந்துடுறேன். பரவாயில்ல தம்பி. ஹாப்பி பர்த்டே. பைசா இருக்குன்னு நினைச்சேன். No, Smita, I've got to go, really. Just come inside. அதெல்லாம் பைக் ஓட்டுறதில்ல, கலெக்ஷன்லாம் ஷேர் ஆட்டோ தான். சார் நாங்கள் கலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். மேடம் இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிருந்தேன் மேடம். ஹாஃப் அன் ஹவரில் கால் பண்ணேன் நீங்கள், அதேமாதிரி கரெக்டாக பஞ்சுவலாக கால் பண்ணிட்டீங்க மேடம். எப்போ சார் கலெக்ஷன் போய் அனுப்பலாம்? கலெக்ஷன் பாயா? ரெகுலர் ஜொல்லுதா விடாமல் மொக்க போடுறோம். நான் வரல சார், கலெக்ஷன் பாய் வருவார். பரவாயில்ல, நான் உங்கள்கிட்டயே கட்டிடுறேனே. ஈவினிங் எங்கே வரலாம்னு சொல்லுங்கள், மீட் பண்ணலாம். அனு, நான் பேசுகிறேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், இப்போ அனுப்புகிறேன் சார். கால் பண்ணியிருந்தேன், யாரோ ஒரு ஆள் எடுத்து பேசுகிறாங்க. யார் மேடம் அவன்? இது லேண்ட்லைன் நம்பர் சார், மாறி மாறி எடுப்பாங்க. அப்போனா உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன் நம்பரா சார்? ஹலோ சார், நான் கலெக்ஷன் பாய் பேசுகிறேன். எங்கே வரணும் சார்? என்ன ஃபோனை வச்சுட்டேன்? பின்ன உங்ககிட்டயுமா பேசுவாங்க? ரவி, கண்ணு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்றாங்க? சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உள்ளவா. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க? போனேன், ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை மாற்றணுமா, இல்லாட்டி பார்வையே போயிடுங்கிறாங்க. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. டாக்டருங்க பணத்தை கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காது. நல்லது நினை, நல்லதே நடக்கும். ஆப்ரேஷனுக்கு 3,20,000 ஆகுமா? என்ன பண்ணுறேன்னு தெரில. 3,20,000 ஆஃபீஸில் லோன் போட வேண்டியது தானே? போடணும் சார். சார் அவுட்ஸ்டாண்டிங் 15,200 இருக்குது. சரி, ஒரு 10,000 rupees போட்டுக்கோ. எதுக்கு பேலன்ஸ் வைக்கிறீங்க? அப்போ தானே நீ அடுத்த மாதம் வருவேன். இங்கே என்னை பார்க்க வர ஒரே ஆள் நீ தான். உங்கள் பையன் கால் பண்ணாரா சார்? பண்ணான். அவன் அக்கௌண்ட்டில் காசு போகிறதுக்கு முன்னாடி. காசு எதுக்கு வேணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. முடின்றல எதுக்கு வேணும்னு சொல்லு. குடிக்க தானே காசு கேட்குறேன். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறேன்.
வீட்டில் சொல்கிறவெல்லாம் வச்சுக்காங்க. சொல்லுப்பா, எவ்வளோ கேட்டேன்? சார் அது 3,20,000 ரூபாய். ஏதோ சம்பள பாக்கி கேட்பேன்னு பார்த்தா கம்பெனி ஒட்டுமொத்த வருமானத்தையே கேட்குறியா? தம்பிக்கு பயங்கர காமெடி சென்ஸ். வசந்தி, கலெக்ஷன் பேர் எடுத்துட்டு வா. உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? யார் அவன்? அது என் அண்ணன். என்ன பண்ணிகிட்ருக்கான்? முதல்ல கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தான். இப்போ டெய்லி வீட்டுக்கு தெரியாமல் என்கிட்ட காசு வாங்குது, வேலை வச்சுருக்கான். வேறு எதுவும் தப்பு பண்ணுறான். உங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாருல? அப்பா எப்போவே நின்ட்டார். காலையில் வர்றதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துட்டு வா. ஃபோட்டோஸ் தான்மா, இறங்கிக்க. அவங்க இல்லை? நீங்கள் யார்? இங்கே தான் மேலே தங்கியிருக்கேன். அவங்க ஊரில் இல்லை? இல்லை, நான் பார்த்தேன், ஈவினிங் கூட இருந்தாங்க. ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க தான் ஊரில் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. சரி, போலீஸ் வந்தால் சொல்லுவீங்களே. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க ப்ளீஸ், உள்ள வாங்க. I am Vijay Prakash. ரவி. அவங்களை கூப்பிடுங்க, பார்த்துட்டு கிளம்புறேன்.
புரியுதா? ஃபோனில் பேசினேன். ஒரு மாதிரியா டிஸ்டர்ப்டாக பேசி வச்சுட்டா. அதான் டவுட்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். உங்களை நான் ஏன் நம்பணும்? நம்பிதான் ஆகணும். இன்கேஸ் நான் அவளை கொலை பண்ணியிருந்தா உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நானும் கிளம்பிடுறேன். இங்கே நடந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஏன் போய் சொல்லணும்? நானும் மாட்டிக்கிறதுக்கா? உங்களை யாரும் போய் சொல்ல சொன்னா இங்கே பார்த்தது வெளியில் சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். இதை நீங்கள் சும்மா பண்ண வேண்டாம். ஹலோ ஜி, ஒரு நிமிஷம் வாங்கல. ஐ எம் பாலன். அந்த பொண்ணு மர்டர் கேஸில் அருண் ஒருத்தரை அடையாளம் காமிச்சிங்கல்ல, உள்ளே உட்காந்து பேசலாமா? வாங்க. இப்போல்லாம் பேரண்ட்ஸு பசங்களுக்கு பணத்தை சேர்க்குறது தான் குறியாக சுற்றுறாங்க, வேறு எதையுமே கவனிக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், ஒரே பையன், பயங்கர செல்லம், 27 வயசில் மர்டர் கேஸ். அந்த பொண்ணு உங்களுக்கு பழக்கமாஜி? நீங்கள்? நான் அருணோட அட்வொகேட்டோட ஜூனியர் மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அப்பப்போ பார்த்துருங்க, ஆனால் பழக்கம் இல்லை. ஏன்? அருண் முதல்ல இருந்து உண்மை எதையும் சரியாக சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பார். என்ன உண்மை? ஜி, அருணுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஒரே சாட்சி நீங்கள் தான். நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை ஜி. கோர்ட்டில் கேட்கும்போது அவனை இந்த பையனான்னு டவுட்டாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தேன், இப்படி ஏதாவது மாற்றி சொன்னால் போதும். உங்கள் அட்வொகேட் நம்பர் கொடுங்க. நான் போட்டு தரேன். இல்லை, நான் பேசிக்கிறேன். நம்பர் இதான் நான் போட்டு தரேன். சார் சொல்லுங்கள் பாரு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறார் சார். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க ரவிச்சந்திரன். ஹலோ, உங்களை எப்படி நான் நம்புறது? உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க ரவி, போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. யாருமே எதுவும் சொல்லாதப்போ நீங்கள் மட்டும் சாட்சின்னு வந்து நின்னா உங்களை தான் முதல்ல சந்தேகப்படுவாங்க. என்னையுமா? ஆமாம், அதனால தான் டைரெக்டாக பேசுறதை அவாய்ட் பண்ணுறோம். சரி, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் மட்டும் எங்கள் சைடு இருங்க. அதான் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. பாலகிட்ட கொடுங்க. இருக்கா? ஓ சார், பாலன், நம்ம பேசின அமௌண்ட்டை சொல்லுங்கள். ஓகே சார். மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகே சார். ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன சாட்சிக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்காக வேணும்னா ஒரு 50,000 கொடுக்க சொல்லலாம். ஒரு நிமிஷம் ஜி. ஜி, நீங்க எவ்வளோன்னு சொன்னா தானே தெரியும்.
அடப்பாவி, நீ எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துட்டியா? ஆமாம், நீ ஜீப் போட்டு பேசுகிறான் கண்டாலும் எரிச்சலாக இருக்கு. உடனே தூக்கி கொடுத்துற மாதிரி. ஏன் கேட்டிருக்க வேண்டியது தானே? இந்த சூழ்நிலையில் எவ்வளோ கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல சாப்பிடு. சரி, அவங்க எப்படி உன் வீட்டை கண்டுபிடிச்சாங்க? தெரியல, போலீஸ் என் பேர் கூட லீக் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுவானுங்க. அந்த பொண்ணு சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு ஆடு இல்லைன்றதுனால அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி சீக்கிரமாக ஃபைலை மூடிடுவாங்க. ஆமாம், இந்த போலீஸ்காரனுங்க உன்னை எதுவும் கண்டுபிடிக்கலையா? ஏன்? பட்ட பகல் எப்படி தடவுற? மற்றவங்க முன்னாடி இப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்படி பார்த்து இப்படி எடுத்து. உன்னை என்னவோ நினச்சேன், ரொம்ப உஷாரான ஆள் தான். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டான். அதை யூஸ் பண்ணி உனக்கு தேவையான நீ வாங்கிட்ட. அந்த பொண்ணு தான் பாவம். இன்னொரு தான் சாப்பிட்றியா? இல்லை வேணாம் சார். இந்த விட்னஸ் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னவா? ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா? ஏங்க நாளைக்கு சரி வர சொல்லுங்கள். அவன் மட்டும் தானே வந்திருக்கேன்? ஆமாம் சார், அவன் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி. நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது சார். எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஏன், வேறு யாரும் உன்னை கான்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை. தானாக வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் அவங்களையும் சந்தேகப்படுவீங்களாமே? அப்படின்னு யார் சொன்னேன்? தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காத ரவி. அந்த பையன் பொண்ணோட செக்ஸுவல் சிக்கிறது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். கோர்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? ஹலோ சிபிஐ. ஹலோ. என்ன ரொம்ப பிஸியா? கொஞ்சம் வேலையாக இருந்தேன். சரி, நீ சொன்ன பேரில் 13 நம்பர் மேட்சாக இருக்கு. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லு. 431564. ஹலோ, விஜய் பிரகாஷ் இருக்காரா? விஜய் பிரகாஷ். யார் வேணும்? விஜய் பிரகாஷ் இருக்காரா? ஹலோ, விஜய் பிரகாஷ் இருக்காரா? விஜய் பிரகாஷ் இருக்காரா? ஹலோ, பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. விஜய் பிரகாஷ் இருக்காரா? நீங்க? நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஹலோ, எஸ், ஸ்பீக்கிங். நான் ரவி பேசுகிறேன். ரவிச்சந்திரன். மழையில நனைஞ்சிட்டீங்க போல இருக்கு. நல்ல பொண்ணு சார், கொடுத்த துணியை கூட வாங்கலை. ராத்திரியே செத்துட்ருக்கு. வீடு பூரா ரத்தமா, வாடை 2 வீடு தள்ளி அடிச்சிருக்கு. பாடியை வாங்க கூட யாருமே வரலையா. உங்களுக்கு பழக்கம் தானே சார்? இல்லை, அன்னைக்கு ராத்திரி அந்த ஊட்டாண்ட உங்களை பார்த்தேன். நீங்கள் வேற யாராவது பார்த்துருப்பீங்க.
ஷூ போட்டு உள்ளே வரலாம்ல? பரவாயில்ல. எங்கே வேலை பார்க்குறீங்க? கிரெடிட் கார்டு கலெக்ஷனில். பேர் என்ன? ரவி. பேச்சுலரா? அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், பழக்கம் இல்லை. சார் மேலே வீடு சாரி இருக்கு சார். பூட்டிட்டு உள்ளே இருப்பாங்க, எதுக்கும் தட்டிப்பாரு. நல்லா பார்த்துட்டேன் சார், உள்ள யாருமே இல்லை. அப்படியே பக்கத்து பிளாக் போ. எந்த பேங்கில் வேலை செய்கிறீங்க? பேங்க் இல்லை சார், கிரெடிட் கார்டு கலெக்ஷன். கொலை நடந்த அன்றைக்கி வித்தியாசமாக ஏதாவது பார்த்தீங்களா? கத்துற மாதிரி, யாராவது வந்து போன மாதிரி? டெய்லி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? டைம்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணால் வரலாம். ஓ, இதெல்லாம்ப்பா வேலை. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அப்படி இல்லை சார், அது அன்னன்னைக்கு கலெக்ஷனை பொறுத்து மாறும். சொல்கிறா, ஸ்டேஷன் வந்துட்டியா? சரி, அப்படியே ரைட் இன்னொரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ஏய், அவன் அடிச்சதா எழுதி கொடுறா. ஸ்டேஷன் வந்துட்டு சார், அன்னைக்கு அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார். டேய், கட் பண்ணு, நானும் கூப்பிட்றேன். இங்கே 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரோட டைரக்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. சேலரியாக 18,000 கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஓகே சார். அப்புறம் பெரும்பாலும் நீங்களும் அந்த பொண்ணும் எங்கெல்லாம் டூர் போவீங்க? இது டூர் இல்லைங்க, இட்ஸ் அன் ஆஃபிஷியல் ட்ரிப். சம்டைம்ஸ் சிங்கப்பூர் அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி டூரெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும்? 2 days. Sometimes 4 days. அந்த பொண்ணு பர்சனல் லைஃப் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கா? அதெல்லாம் நாங்கள் எதுவும் பேசிக்கிறது இல்லை. பட் அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து டெய்லி உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கேன். Sir, she is my personal secretary. At times we have to talk. பேசுங்க. 2 minutes, please. ஹலோ. இவர் நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பருக்கு நிறைய கால்ஸ் போயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது யார் பேரில் இருக்குது? அதுவும் அந்த பொண்ணு பேரில் தான் சார் இருக்குது. அப்படியா? அது கால் பண்ணி பார்த்தீங்களா? அது எப்போ பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வருது. ரிப்போர்ட்டில் இந்த ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சா? அந்த பொண்ணு அருணோட இடையை தவிர வேறு அங்கே எதுவுமே இல்லை சார். பர்சனலுங்கிறான், செக்ரட்டரிங்கிறான், ரொம்ப தடுமாறானே. அந்த பொண்ணு உங்ககிட்ட எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்னு சொன்னீங்க? 2 years. ஓகே சார், தேங்க்யூ, வரேன்.
உங்களை யார் அந்த பையனை அடையாளம் காட்ட சொன்னா? ஆக்சுவலாக நான் உங்களை போட்டு கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். சரி கை நீட்டு காசு வாங்கிட்டோமேன்னு விட்டுட்டேன். அவனை எதுக்கு தெரியும்னு சொன்னீங்க? சார் நீங்கள் கொடுத்த பணம் உங்களை பற்றி பேசாமல் இருக்கத்தான், அந்த பையனுக்கு இல்லைல்ல. அந்த பையனை அந்த கேஸில் மாட்டி விட்டா யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. எனக்கு என்னமோ அந்த பையன் கொலை பண்ண மாதிரி தெரியல. இல்லை ஆளை பார்த்தா அப்பாவியாக தெரிகிறாருன்னு சொன்னேன். அவங்களும் பெரிய இடம்தான், அவங்க சைட்லேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. ஒரே பையனா பாவம், என்ன பண்ணுறது, சும்மா இருந்திருக்கணும். எவ்வளோ பணம் தந்தாங்க? எவ்வளோ வேணாலும் தர அவங்க ரெடி, நான் தான் வாங்கலை. அதான் வேறு எதுவும் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கே உனக்கு 5 lakhs கொடுக்கலாம் தான் வந்தேன். நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கான பில், உங்களோட சீரியல் நம்பர் 331. ஐ டோனர் கிடச்சோன்னே கூப்பிடுவாங்க. ஸோ 3 hours வர மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன 331? உங்கள் சீரியல் நம்பர் சார். 331வது ஆளாக நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. அப்போது 330 பேருக்கு கண்ணு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்குமா? ஆமாம் சார். அது எப்போ கிடைக்கும்? அது சரியாக சொல்ல முடியாது சார். உங்களுக்கு அமைகிற டோனரை பொறுத்து இருக்கு. 2 வருஷத்துலேயும் வரலாம், 6 வருஷமாக கிடைக்காதவங்களும் இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணுறதில்ல, பிளைண்ட்னஸ் டிவிஷன் ஆர்டர் படி வருது. 6 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கே பணத்தை கட்டினேன். சார் ஒரு நிமிஷம் சார், டென்ஷன் ஆகாது. எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. வாங்க சார், ஒரு நிமிஷம் கையெடு. நீங்கள் வாங்க வாங்க கேடு. சாரி வாங்க சார். ஏன் சார் கத்துறீங்க? இப்படி வாங்க வாங்க சார். சார் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுதான் ப்ரொசீஜர். கண்ணு கிடைக்கிற நேரத்தில் அவசர அவசரமாக பில்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியுமா? அதுதான் முன்னாடியே வாங்கிடுவாங்க. 2 வருஷம் 6 வருஷம் இப்போ சொல்கிறீங்க, முன்னாடி சொல்ல மாட்டீங்க? சார் ஒரு வழி இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணால் உங்களை ஃபஸ்ட்டு 10 நம்பருக்குள்ள கொண்டு வந்துடலாம். எவ்வளோ? 5 லட்சம். ஆப்ரேஷன் முன்னாடி கொடுத்துருணும். ஃபிக்ஸட் ரேட். நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கள், கண்ணுக்கு நான் கேரண்டி. சாரி. தம்பி, என் தங்கச்சி பொண்ணு வில்லிவாக்கத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காள்ல, அவள் புருஷனுக்கு நம்ம ஏரியாவிலேயே வேலை கிடச்சிருக்கான். வெளியே வீடு பார்த்துட்டு இருக்கா. என் தங்கச்சி பொண்ணு வேற எங்கேயாவது வீடு பார்த்து போகிறது நல்லா இருக்காதுல்ல. நீ வீட்டை காலி பண்ணி கொடுத்துருப்பா. ரவி வா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன ரவி, ஆஃபீஸ்லேருந்து வரியா? ஆமாம் சார். வழக்கமாக இந்த டைப் தான் வருவேன்? இல்லை சார், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இதில் உன் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொஞ்சம் எழுதி கொடு. சார் நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தேனே. இல்லை அது கிளியராக இல்லை, இன்னொரு வாட்டி எழுதி கொடு. வேணா கொடு. இந்தாங்க. உனக்கு கண்ணில் என்ன பிரச்சனை?
எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க? ஒன்றை தான் கேட்குறேன். எனக்கு நேரம் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், சைடில் தெரியாது. ஆனால் என் பார்வையில் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். மற்றபடி நான் பார்த்ததா சொன்னதெல்லாம் உண்மை தான் சார். இது அந்த அருணோட ஆளுகளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. அப்புறம் கோர்ட்டில் பாயிண்டாக பிடிச்சிக்குவாங்க. ஏற்கனவே இந்த கேஸில் வேறு எவிடன்ஸ் எல்லாமே பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஹலோ, நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இங்கே நீங்கள் பண்ணது சரிதான் ஜி. அன்றைக்கி நீங்கள் அப்படி பண்ணலைன்னா இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோனில் பேசும்போது கூட என்னடா இவ்வளோ கராரன்னு தோணுச்சு. செம்ம ஜி, நம்ம ரேட்டை நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். கீழே பார்த்துக்கோங்க ஜி. அட்வொகேட்டும் அருணோட அப்பாவும் வந்திருக்காங்க ஜி. அருண் மூலமாக அதை பிளாக் பண்ணலாம். ஸ்டில் இந்த ஆள் கொஞ்சம் முக்கியம். சார், மிஸ்டர் ரவி, அட்வொகேட் சீதாராமன். ஹலோ. ஹலோ சார். அருணோட அப்பா சார். அருண் ஆஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் உட்காருங்க. நீங்கள் இட்ஸ் ஓகே ப்ளீஸ். ஜி, நீங்கள் கேட்டபடியே 5 lakhs தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அட்வான்ஸாக 75,000 வாங்கிக்கோங்க. பேலன்ஸு கேஸ் முடிஞ்சவொடனே செட்டில் பண்ணிக்குவோம். ஃபுல் அமௌண்ட்டை இன்றைக்கி தரதா தானே சொன்னீங்க? அது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். கேஸ் நடக்குதுல்ல, செட்டில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இல்லை சார். மிஸ்டர் ரவிச்சந்திரன், இப்படி பண்ணலாமா? பணத்தை நாங்கள் பேங்க் லாக்கரில் வச்சிடுறோம். கீ உங்ககிட்ட இருக்கட்டும். கேஸ் முடிஞ்சதும் நீங்களே எடுத்துங்க. இல்லை சார், கேஷை நீங்கள் என் கையில் கொடுத்துருங்க. பா, அவளே ஒரு என் காசுக்காக பின்னாடி சுற்றினவப்பா. இதெல்லாம் ஒரு கேஸுன்னு சாட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். டேய் அருண், என்னடா பேசிட்டு இருக்க? இல்லை சார், நான் கிளம்புறேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். பொறுமையாக இருங்க. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டு இருக்கான். இதில் 1 lakh இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. கேஸ் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக செட்டில் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்லுங்கள். அன்றைக்கி அந்த வீட்டில் என்ன பார்த்தீங்க? நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வேகமாக வெளியே கிளம்பி போனார். ரொம்ப கோபமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து கதவை சாத்திட்டு உள்ளே போனாங்க. ஒரு நிமிஷம். அப்போது அருண் வெளியே போன அப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டில் தான் இருந்திருக்கா? ஆமாம், வந்து கதவை சாத்திட்டு போனாங்க.
இது போதுமே, இது அப்படியே கோர்ட்டில் சொல்லுங்க, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அனு, என்ன இங்கே நிற்கிறேன்? ஆஃபீஸ் போல? வேலை போயிடுச்சு. ஏன்? அன்னைக்கு உனக்கு நம்பர் எடுத்து கொடுத்தேன்ல, மூவ் பண்ண வச்சிருந்த பேப்பரை மேனேஜர் பார்த்துட்டாரு. வேலையே போயிடுச்சு. எங்கள் அண்ணா கேள்வி கேட்டு டெய்லி நடக்கலாம். இதுக்கு காரணம் நீங்களா அவங்களான்னு எனக்கு தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. சம்மந்தம் இல்லாமல் அவங்களே 5 லட்சம் கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? நான் கொலை பண்ணலைன்னு என்னால் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். கேஸ் முடியறதுக்குள்ளே உங்கள் பேர் கெட்டு குட்டிச்சோராயிடும். பொம்பளைங்க மேட்டரில் மாட்டி எத்தனை பெரிய மனுஷங்க அசிங்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? நீங்கள் என்ன மாதிரி தனியாளா? உங்கள் பொண்ணு என்ன ஒரு 8 வயசு இருக்குமா? உங்கள் ஒய்ஃபு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. குடும்பம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நீங்கள் கொடுக்குற பணம் உங்கள் மொத்த வாழ்க்கையோட வேலை. ஆமாம், நீங்கள் லவ் மேரேஜா? எவ்வளோ பணம் வேணும்? 25 லட்சம். எனக்கு இருக்கிற லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? Do I look like a fool? I'll tear you into bloody pieces, you son of a... நான் பண்ண ஒரே ஒரு தப்பு அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான். ஒவ்வொரு தடவையும் அவளோட இருக்கும்போது இதுதான் கடைசியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் I just couldn't stop there. அதுக்கு காரணம் என்னோட வயசா இல்லை அவள் பழகின விதமா என்னன்னு சொல்ல தெரியல. EPCO செக்ஷன் 302 கொலை குற்றம் என்ற பிரிவின் கீழ் அக்யூஸ்ட் ஆகிய A1 அருண் ஸ்வேதா என்ற பெண்ணை கொலை செய்திருக்கார் என்பது அரசு தரப்பின் வாதம். In this regard, please permit me to call upon the concerned police inspector. கடந்த ஜூன் 22ஆம் தேதி காலை சுமார் 5 மணிக்கு
எனக்கு கிடைச்ச தகவலின்படி என் ஸ்டேஷன்லேருந்து நானும் 5 கான்ஸ்டபிளும் சம்பவ இடத்துக்கு போனோம். அங்கே ஸ்வேதாங்கிற பொண்ணு இறந்து கிடந்தாங்க. வயது 25. உடனே ஃபோரன்சிக் டீம் வரவழைச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டேன். அது போக அக்கம் பக்கத்தில் விசாரித்து அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டவங்க சந்தேகத்துக்கிடமானவங்க எல்லாத்தையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 16ஆம் தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிக்க வரான. இன்ஸ்பெக்டரிடமிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையில் நானும் என்னுடன் வேலை செய்யும் 3 டாக்டர்களும் இணைந்து என்னோட தலைமையில் ஸ்வேதாவின் உடலை பிரேத பரிசோதனை செஞ்சோம். பரிசோதனையின்படி அந்த பெண் இறந்ததற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, கழுத்தில் 4 இன்ச் ஆழமுள்ள வெட்டுக்காயமும் வயிற்றில் கூர்மையான ஆயுதத்தினால் குத்தப்பட்டு உடல் அருந்ததுனால என்றால் தெரியாது. அந்த வெட்டுக்காயங்களின்படி அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உயிருக்கு போராடி இருந்திருப்பார்கள் தங்களுக்கு தெரியப்படுத்தது. இதற்கான டீட்டெயில் போஸ்ட்மார்டம் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கும். அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? ஒரு 6 மாசமா தெரியும். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி பழக்கம்? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது? ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனால் எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சரி, சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? எப்பவும் போல தான் மீட் பண்ணோம். அப்புறம் அங்கே போயிருந்தேன், பேசியிருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சண்டையாக மாறிடுச்சு. ஸோ கிளம்பி வந்துட்டேன். சண்டை எதனால் இருந்துச்சு? அவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டா. ஸோ முடியாது சொல்லிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ் பாயிண்ட். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போலீஸ் விசாரணையில நீங்க அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது பயத்தில் அப்படி சொல்லிட்டேன். இப்போ நீங்க பயந்து தான் போய் சொல்லலாம் சொல்லுங்க. சார். நீங்க இந்த பொண்ணோட சண்டை போட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு கல்யாணத்தை வற்புறுத்தவே அந்த பொண்ணு அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரி, ஏவன் அருண் அந்த வீட்டில் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில நேரங்களில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறதையும் பார்த்துருக்கேன். ஆக ராத்திரி பகலாக அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் உங்கள் வேலை. இல்லை, என் வீட்டு பால்கனிலேருந்து சிரட்டு பிடிப்பேன், அப்போ பார்த்துருக்கேன். ஓகே, சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ரொம்ப கோவமாக காரில் ஏறி போகிறத பார்த்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பொண்ணு வாசலுக்கு வந்து கதவு சாத்துற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அப்ஜெக்ஷன். இல்லை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. என்ன என்னங்க இப்படி சொல்றாங்க? கூட வேறு யாரும் இல்லை, தனியாக தான் இருந்தேன். 3 இயர்ஸாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். டோர் நம்பர் 4. டோர் லாக் உடையில, பொருள் எதுவும் காணாமல் டீட்டெயில் இங்கே எழுதிக்குவா. மெயின் ரோட்லேருந்து இந்த வீடு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது.
அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பையன் வருவான்னு சொன்னீங்க, அதை இந்த ஆள்கிட்ட சொன்னியா? அதையே நான் சொல்லணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா பணம் தரேங்கிறாரு. அப்புறம் என்ன? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களை யாரும் பார்க்கலையா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஆளை எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்? என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாரு, கூப்பிட்றேன் இருக்காரு. கொலகாரனுக்கு போய் இவ்வளோ மரியாதை கொடுக்குற, இவருன்னு அவரை பார்த்தா கொலை பண்ணுற ஆள் மாதிரி தெரியல. நல்லா தெரியுது. நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்படி இல்லை, தான் போலீஸ் இருக்காங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதானே நமக்கு வசதி. என்ன அந்த ஆள்கிட்ட நான் பணம் வாங்குறது தப்புங்கிறீங்களா? ரவி, சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, அதையே நானும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். எது தேவையோ அதான் தர்மம். பார்த்து சொல்ல போதும். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 5 வருஷமா சார். கொலை நடந்தனைக்கு நீங்கள் தானே இருந்திருப்பீங்க? இல்லை சார், நான் வெளியில் போயிருந்தேன். நீங்கள் இருந்திருப்பீங்களாம்மா? ஆமாம் சார், இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு யார் யார் வருவான்னு தெரியுமா உங்களுக்கு? 2-3 பேர் வருவாங்க சார். நாங்கள் அடுத்த வீட்டை எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். என்னையா சொல்ல வராங்கன்னு சொல்ல விட மாட்டேங்கிற? அப்புறம் என்ன சார், எங்களுக்கு 1000 வேலை இருக்குது சார். ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைய முடியாது சார். இப்படியே சொல்லுங்கப்பா, கொலகாரனை கண்டுபிடிச்ச மாதிரி தான். யார்கிட்ட என்ன பேசுறது? போடுவீங்களா? லெமன் ரைஸ் நான் பண்ணது தான். இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னது இது? நான் பியூர் நான் வெஜிடேரியன். இதை எடு. ஓவரா பேசுறேன். எனக்கு ஒரு நாள் தான் நல்லா வருது. ஏய், நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஹலோ. ஹலோ ரவி. ஆமாம், நீங்கள்? விஜய் பிரகாஷ். மீட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஓகே, 2 o'clock ரெசிடென்சி ஹோட்டல் முன்னாடி வந்துருக்கு. ஓகே.
தேங்க்ஸ். எனக்கு நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ வேணும்? $3,20,000. ஹாப்பி? ஹலோ, என்னாச்சு? பணம் கிடச்சிருச்சு. கொடுத்துட்டாமா? அப்போ அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். சார் நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? சரி, எவ்வளோ கொடுத்தான்? அவர் என்கிட்ட கேட்குறாரு. நீ ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதானே வாங்கியிருப்ப. எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? நான் அவனுக்கு ஃபோன் பண்ண இன்னும் எடுக்கலையா? சரி, அவன் உன்னே போட்டு தள்ளிட்டு இருப்பான்னு நினைச்சேன். சரி. அம்மா, சார் இந்த ஏரியாவில் இருக்க வீட்டில் ஃபுல்லாக நீங்கள் தான் துணி அயன் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார். அந்த செத்து போன பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் தானே துணி அயன் பண்ணி தருவீங்க? அந்த பொண்ணு என்கிட்ட துணி கொடுக்குறது சார். பொய் சொல்லாதம்மா. இதுக்கு சார் போய் சொல்ல போகிறேன். ஆப்ரேஷன் அமௌண்ட் 4,82,000. எவ்வளோ? 4,82,000. இல்லை, 3,20,000 சொன்னாங்க. சர்ஜன் சார்ஜஸ் 3,22,000 சார். ஆன்சிஷியா ஃபீ, ஃபார்மசி, பெட் சார்ஜஸ், அப்புறம் வந்து ஐசியூவில் வேறு 1 day ஸ்டே பண்ணணும். ஸோ ஓவராலாக 4,82,000 கரெக்டாக இருக்கே. நான் டாக்டரை பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது சார். அனஸ்தீஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சார். யூஷுவல் சார்ஜஸ் தான். நீங்கள் ஃபுல்லாக கட்டி பண்ணிக்கலாம். ஹலோ. ஹலோ சார், நான் ரவி பேசுகிறேன். எந்த ரவி? அதான் சார் 2 நாளுக்கு முன்னாடி கூட பணம் வாங்கிட்டு போனேண்ணே. சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ரவி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. பதிலாக நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இனிமேல் பேசுகிறது இல்லை. சரிங்க சார். மழையில் நனைஞ்சிட்டீங்க போல இருக்கு. நல்ல பொண்ணு சார். கொடுத்த துணியை கூட வாங்கலை. ராத்திரியே செத்துட்ருக்கு. வீடு பூரா ரத்தமா. வாடை 2 வீடு தள்ளி அடிச்சிருக்கு. பாடியை வாங்க கூட யாருமே வரலையா.
உங்களுக்கு பழக்கம் தானே சார்? இல்லை, அன்னைக்கு ராத்திரி அந்த ஊட்டாண்ட உங்களை பார்த்தேன்.